இன்றைக்கி நம்ம இட்லி நல்லா பந்து போல் வர்றதுக்கு மாவு எப்படி ஆட்டுறதுன்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி 4 கப் எடுத்துருக்கிறேன். இந்த 4 கப் புழுங்கல் அரிசிக்கு வந்து நான் 1.25 கப்பு வந்து நான் உளுந்து எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா மெத்து மெத்துன்னு வரும் இட்லி. இட்லி அரைக்கும் போது வெந்தயம் யூஸ் பண்ணுவாங்க. நான் வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இட்லி வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும் எனக்கு. ஸோ வெந்தயம் யூஸ் பண்ணால் கலர் மாறிடும். தோசைக்கு நான் வெந்தயம் யூஸ் பண்ணலாம். நான் இட்லிக்கு வந்து வெந்தயம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது ரெண்டையும் வந்து ஒரு 5 மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம. உளுந்தும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம உளுந்து தான் ஆட்டணும். உளுந்துக்கு வந்து நான் ஊற வச்ச தண்ணியிலே தான் நான் ஆட்டுறேன். வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. தண்ணி கம்மியாக ஊற்றினா தான் அது நல்லா பந்து போல் அரையும் உளுந்து. நம்ம 5 மணி நேரம் ஊற வச்சனால சீக்கிரம் அரைஞ்சிரும். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நல்லா மையாக அரைஞ்சிரும். உளுந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும் உளுந்து. இதுக்கு மேலே தண்ணியாக போயிடக்கூடாது. நம்ம கீழே போட்டோம்னா பந்து மாதிரி கீழே விழுகணும். அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா மெத்து மெத்துன்னு அரைக்கணும் உளுந்தை. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உளுந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே விழுகுது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து ஆட்டணும் உளுந்தை. நம்ம உளுந்த வடை பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசியை போடணும். இதோடு சேர்த்து நம்ம அரிசி ஆட்டக்கூடாது. பாருங்கள், நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் உளுந்தை. இப்போ நம்ம அரிசி போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்து வந்து அரிசியை நம்ம ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். அரிசி வந்து நான் ஊற வச்ச தண்ணியோடு தான் நான் ஊற்றுறேன். எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றிடாதீங்க. நான் இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தான் நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 1/2 கிளாஸ் இந்த 3/4 கிளாஸ் அளவு ஊற்றலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம போட்டுடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டது நல்லா மையாக அரையணும். ரொம்ப மையாக அரைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் இட்லிக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் அரிசி. இப்போ ரெண்டையும் ஆட்டி முடிச்சாச்சு. இப்போ வந்து உளுந்தை வந்து இந்த அரிசியோடு கலக்கணும். நம்ம கலக்கும் போது நல்லா நம்ம வந்து அடித்து நம்ம வந்து கலக்கணும். அப்படி கலந்தால் தான் நல்லா இட்லி வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். ரெண்டையும் தனித்தனியாக ஆட்டி அதுக்கப்புறம் நம்ம ஒன்று சேர்க்கணும். ஒன்று சேர்க்கும்போது நல்லா அடித்து நம்ம கலந்தோம்னா இட்லி வந்து நல்லா பூ போல் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டோம். இதை வந்து ஓவர் நைட் நம்ம வந்து வெளியிலே வச்சு புளிக்க வச்சு நம்ம அடுத்து இட்லி ஊற்றணும்னா ரொம்ப